வெல்கம் டு மாதிஸ் எக்ஸ்ப்ளோரர். இப்போ நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி காரப்பொங்கல். கருப்பு கவுனி அரிசி எடுத்துகிட்டு கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதோட 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் கருப்பு கவுனி அரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் போட்டுட்டு 5 பங்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு இப்போ உப்பு போடலை, அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுடுவோம். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 விசில் விடுங்க. விட்டுட்டு இப்போ நமக்கு கருப்பு கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சி. வெந்திருக்கு, இவ்வளோ தான் வேகும். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டால் போதும். நெய் விட்டு முந்திரியும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டிட்டு இப்போ தான் நம்ம உப்பு போட போகிறோம். உப்பு போட்டுட்டு கிண்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சுவையான கருப்பு கவுனி அரிசி காரப்பொங்கல் ரெடி ஆகிடும். இதை தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பாரோட சர்வ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சட்னி யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.